ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான எக் ப்ரோக்கோலி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 300 கிராம்ஸ் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். ப்ரோக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை உங்கள் டெய்லி டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் 4 நாட்டுக்கோழி முட்டையை லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணி ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணிடலாம். இப்போது ஸ்க்ராம்பிள்ட் எக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சம் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்து அதே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் பாயில்டு ப்ரோக்கோலி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்க்ராம்பிள்ட் எக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரோக்கோலி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேப் அவுட்லுக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.